துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறைவும் தீர்த்தீரே, தொல்லையாவும் அடைத்தீரே. எல்லா குறைவும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. யாவும் மறுத்தீரே, யாவும் மறுத்தீரே. அலையும் இணையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரந்தன் வாக்காதே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரந்தன் வாக்காலே. எப்பராயெல்லாம் ஈந்தீரே, எப்பராயெல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திலே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திலே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அன்னதே உந்தன் அருளாலே அடியாரை காத்தீரே. அன்னதே உந்தன் அருளாலே அடியாரை காத்தீரே. மன்னோ எமக்கு நீதானே, மன்னோ எமக்கும் நீதானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தீய நன்றுகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீய நன்றுகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவே நீரந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவே நீரந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீரனவாதும் மறைவினிலே, தீரனவாதும் மறைவினிலே. தேடிய மதடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம்
துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கந்தாத்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கந்தாத்தீரே. மன்னாயமக்கும் நீதானே, மன்னாயமக்கும் நீதானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. தீயனந்துகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தீயனந்துகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவே நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவே நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. நீதனகாதும் மறைவினிலே, நீதனகாதும் மறைவினிலே தேடியும் ஆதரி தங்கிடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன்.
அம்புவியாவும் படைத்தீரே அம்பரா உந்தன் வாக்காலே அம்புவியாவும் படைத்தீரே அம்பரா உந்தன் வாக்காலே குந்தன் தயவாலே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன் வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன் எல்லா குறைவும் தீர்த்தீரே தொல்லையாவும் தொலைத்தீரே எல்லா குறைவும் தீர்த்தீரே தொல்லையாவும் தொலைத்தீரே அல்லல்யாவும் அறுத்தீரே அல்லல்யாவும் அறுத்தீரே அலையும் நினையும் நீத்தீரே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன் அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன் அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ பகலும் நித்தியமாய் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் ஸ்தோத்திரம் 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 ஸ்தூர பௌஷக்தி டங்கல கரஹசக்கரம் துடங்கல பானியம் கரபக்க துடங்கல பானியம் துடா ஸ்தோத்திரம் 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 இன்றைக்கு நம்முடைய சபையில் ஒரு யுத்தத்தை பிரகடனம் பண்ண போகிறோம். Today we are going to proclaim a battle in our church. கர்த்தர் அதற்காக நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். For that our God is going before us. இது நாம் ஆரம்பிக்கிற யுத்தம் இல்ல, இது கர்த்தர் நியமித்திருக்கிற யுத்தம். This is not the battle appointed by us, it is appointed by our God himself. தேவன் நம் மத்தியில் இதற்காக எழும்பி இருக்கிறார். And for this reason God has risen up in our midst. இந்த காலை வேளையிலும் ஒரு விசேஷமான விதத்தில் அவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். Even this morning he has come into our midst in a very special way. அவருக்கு பின்னாடி நாம் போக போகிறோம். And we are going to follow him. கர்த்தர் சத்துருக்களை நம்முடைய கையில் தரப்போகிறார். God is going to surrender all our enemies into our hands. இந்த வாரத்தில் अनेक ஆத்துமாக்களை நம்முடைய கையில் அவர் தரப்போகிறார். And even he is going to give so many souls into our hands. விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது பாடினது போல அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். As we sang now, he is all worthy of all praise. அவர் அவ்வளவு பெரியவர். Because he is so great. அவர் அவ்வளவு நல்லவர். Because he is so good. அவர் அவ்வளவு பரிசுத்தர். Because he is so holy. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் பாட போகிற பாடல்கள் மூலமாக இயேசு உயர்த்தப்பட வேண்டும். And Jesus is continued he should be continued to be glorified by the songs we sing. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் தந்ததான இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற கன்வென்ஷனுக்காக ஸ்தோத்திரம். அதற்காக இன்றைக்கு நீ தந்திருக்கிற பவனிக்காக ஸ்தோத்திரம். அதற்காக நீர் எங்களுக்கு இன்றைக்கு தந்திருக்கிற உம்முடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சமூகத்தில் நாங்கள் களிகூற, நாங்கள் மூழ்கிவிட, நாங்கள் எங்களை மறந்து உம்மை போல் மறுரூபம் அடைய நீர் எங்களை பலப்படுத்தும். எல்லா தடைகளை மாற்றி சீக்கிரமா எல்லாரையும் கொண்டு வாரும். எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா சோர்வையும் களைப்பையும் நீர் மாற்றும். புதிய ஜீவனை தாரும். ஆண்டவரே, முழு உலகத்தில் இன்றைக்கு நடக்கிற ஆராதனைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். നാമം വിജയിക്കട്ടെ, സാധാന്യ കോട്ടകൾ തകർന്നിടട്ടെ. യേശുവിൻ നാമം വിജയിക്കട്ടെ, സാധാന്യ കോട്ടകൾ തകർന്നിടട്ടെ. സുവിശേഷത്തിൻ കൊടിയുയരട്ടെ, സാമൂഹിക സംഘങ്ങൾ ഉണർന്നിടട്ടെ. സുവിശേഷത്തിൻ കൊടിയുയരട്ടെ, സാമൂഹിക സംഘങ്ങൾ ഉണർന്നിടട്ടെ. രക്ഷകനേശുവിൻ പ്രിയജനമേ, രക്ഷാദൂതൻ കരവുമായി ഉണർവോട് മുമ്പോട്ട് പോകുവാനാം. രക്ഷകനേശുവിൻ പ്രിയജനമേ, രക്ഷാദൂതൻ വിധിയുടെ വിശാല താഴ്വരയിൽ ബഹുസഹസ്രം സമൂഹമായി. വിധിയുടെ വിശാല താഴ്വരയിൽ ബഹുസഹസ്രം സമൂഹമായി. വിനാശകർത്തം കൂടിടുവാന വഞ്ചിതര പ്രയാണം ചെയ്തിടുമ്പോൾ, വിനാശകർത്തം കൂടിടുവാന വഞ്ചിതര പ്രയാണം ചെയ്തിടുമ്പോൾ, രക്ഷകനേശുവിൻ പ്രിയജനമേ, രക്ഷാദൂതൻ കരവുമായി ഉണർവോട് മുമ്പോട്ട് പോകുവാനാം. രക്ഷകനേശുവിൻ പ്രിയജനമേ, രക്ഷാദൂതൻ കരവുമായി ഉണർവോട് മുമ്പോട്ട് പോകുവാനാം. അന്തിമ ദുർഘട സമയമിത്, അധർമ്മമൂർത്തി വരുന്നുണ്ട്. അന്തിമ ദുർഘട സമയമിത്, അധർമ്മമൂർത്തി വരുന്നുണ്ട്. ആത്മീയമാം ദൈവരാജ്യത്തിനായി ആത്മബലത്താടുവാനാം. ആത്മീയമാം ദൈവരാജ്യത്തിനായി ആത്മബലത്താടുവാനാം. രക്ഷകനേശുവിൻ പ്രിയജനമേ, രക്ഷാദൂതൻ കരവുമായി ഉണർവോട് മുമ്പോട്ട് പോകുവാനാം.
தகர்ந்திடட்டே இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே சாத்தானிய கோட்டைகள் தகர்ந்திடட்டே சுவிசேஷத்தின் கொடி உயரட்டே நாமதேய சங்கங்கள் உணர்ந்திடட்டே சுவிசேஷத்தின் கொடி உயரட்டே நாமதேய சங்கங்கள் உணர்ந்திடட்டே போகுதனாம் போவீராய் ரட்சகனேசுவின் பிரியஜனமே ரட்சாதூதி கடவுமாய் உணர்வோடு முன்னோட்டு போகுதனாம் போகுதனாம் போவீராய் ரட்சகனேசுவின் பிரியஜனமே ரட்சாதூதி கடவுமாய் உணர்வோடு முன்னோட்டு போகுதனாம் இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே சாத்தானிய கோட்டைகள் இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே சாத்தானிய கோட்டைகள் தகர்ந்திடட்டே சுவிசேஷத்தை கொடி உயரட்டே நாமதேய சங்கங்கள் உணர்ந்திடட்டே சுவிசேஷத்தை கொடி உயரட்டே நாமதேய சங்கங்கள் உணர்ந்திடட்டே போகுதனாம் போவீராய் ரட்சகனேசுவின் கடவுமாய் உணர்வோடு முன்னோட்டு போகுதனாம் போகுதனாம் போவீராய் ரட்சகனேசுவின் பிரியஜனமே உணர்வோடு முன்னோட்டு போகுதனாம் போகுதனாம் போவீராய் ரட்சகனேசுவின் பிரியஜனமே ரட்சாதூதி கடவுமாய் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே சாத்தானிய கோட்டைகள் தகர்ந்திடட்டே இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே சாத்தானிய இயேசுவின் நாமம் ஓ இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே தீரா 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 தகர்ந்திடட்டே இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே சாத்தானிய கோட்டைகள் தகர்ந்திடட்டே இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே சாத்தானிய கோட்டைகள் தகர்ந்திடட்டே இயேசுவே துடா பக்கரா ஷபக்க துடங்கரமானி அந்துடா ஓ ராமா ஷபக்க துடங்கல பக்கரபானி அனமந்துடா ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஓ ராமங்கதிடா கரபக்கலமானி அந்துடா. Thank you Jesus, we praise you Lord, we praise you. இந்த பாட்டினுடைய வார்த்தைகள் நம்முடைய கன்வென்ஷனோடு பொருத்தமா இருக்கிறது. The words of this song is so much appropriate to our convention. சுவிசேஷத்தின் கொடி உயரட்டே. And the banner of salvation, let it be lifted up. ஆகையால் சுவிசேஷத்தின் கொடியை நம்முடைய ஃபெய்த்தோமுக்குள்ள வைக்காமல் நாம் வெளியே போய் அதை உயர்த்த போகிறோம். And we are just not keeping the banner of salvation within the faithom, but we are going to proclaim it outside. நாமதேய சங்கங்கள் உயர்ந்திடட்டும் என்றால் பேர் கிறிஸ்தவ சபைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். And that stanza says all the nominal Christian church, let it be revived. யோவேல் புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறது போல விதியுடைய விசால தாழ்வரையில், அதாவது விதி என்கிறதான பள்ளத்தாக்கள் எத்தனையோ பேர் விநாசகர்த்தம், அதாவது நாசத்தை நோக்கி அவர்கள் போயிடும்போது நாம் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் போகுக போர் வீரரை நாம் புறப்பட்டு போவோமா. And so many people, because of their curses, they are going to destruction, but however in our midst we have a hope and we are going into that path. ஆகையால் நாம் புறப்பட்டு போய் ஜனங்களை நரகத்துக்கு போகிற ஜனங்களிடத்தில் போய் குறுக்கிட்டு போகாத நிறுத்தி விடுங்கள், இயேசு உங்களை அழைக்கிறார் என்று சுவிசேஷத்தின் கொடியை உயர்த்த போகிறோம். And we are going to intervene in their path and saying them to stop from their path and turn them back to the path of heaven, and we are going to proclaim it to them. அதாவது அக்கிரமக்காரன் அதர்ம மூர்த்தி அக்கிரமக்காரன் வெளிப்படுகிறதான கடைசி பொல்லாத நாட்கள் இது. And these are the evil days where the man of iniquity is going to be revealed. ஆகையால் நாம் ஆவியின் பலத்தை பெற்றுக்கொண்டு நாம் முன்னேறுவோமாக தேவனுடைய ராஜ்யத்திற்காக. And for the kingdom of God, let us receive the strength of God and let us progress. ஆகையால் நாம் எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்ல போகிறோம். So we are all going to proclaim the salvation. ஒருவேளை அன்றைக்கு முதல் நூற்றாண்டில் முதல் பிரசங்கம் பேசப்படும் பொழுது பேதுருவோடு கூட மற்றவர்கள் சீஷர்கள் எல்லாரும் எழும்பி நின்றார்கள்.
And in the first century, along with Saint Peter, all the other disciples, they also they got up. அதன் அர்த்தம் நாங்களும் இந்த வார்த்தையோடு கூட நாங்கள் நிற்கிறோம். And the meaning is we stand by these words as well. நீங்களும் நானும் பிரசங்கம் பண்ண போகிறதில்லை கன்வென்ஷன் நாட்களில். And in the days of convention, you and I are not going to preach. ஆனா நாம் அவர்களோடு பிரசங்கம் பண்ண போகிறோடு கூட நிற்கிறவர்கள். And but we are the people who are going to stand along with them who preach. சத்தியத்திற்கு ஆமென் என்று சொல்லுகிறவர்கள். We are the people who say amen to the truth. ஆகையால் நாம் எல்லாரும் தான் புறப்பட்டு போக போகிறோம். So it is that we all are going to stand up and go forward. இந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை நமக்கு தர போகிறார். Even at this moment, God is going to give us an anointing. புறப்பட்டு போகக்கூடிய அபிஷேகம். An anointing to press forward. சுவிசேஷத்தின் கொடியை ஏற்றக்கூடிய ஒரு அபிஷேகம். An anointing to lift up the salvation. அக்கிரமக்காரனாகிய அந்தி கிறிஸ்துவினுடைய வல்லமைகளை தடை செய்யக்கூடிய அபிஷேகம். An anointing to stop the power of the man of iniquity, the Antichrist. கேட்டின் வழியாக சென்று கொண்டிருக்கிற ஜனங்களை நிறுத்தக்கூடிய அபிஷேகம். An anointing to stop the people who are going in the path of destruction. ஒரு 2 நிமிடம் இப்பொழுது அந்த அபிஷேகத்திற்கு இடம் கொடுப்போமா? For 2 minutes we are going to give room to the anointing. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். The Spirit of God is moving in our midst. இந்த புதிய ஊழியத்திற்காக நம்மை சுத்திகரிக்க பலப்படுத்த And to cleanse us, sanctify for this new ministry. நாம் சாதாரண ஒரு மனுஷனை போல நடக்கலாம். Perhaps we might walk as an ordinary man. ஆனால் யுத்த வீரனை போலவும் நடக்கலாம். However, we can also walk as a warrior. ஆனால் அதற்கு ஒரு அபிஷேகம் உண்டு. For that we need an anointing. நம்முடைய கன்வென்ஷனுக்கு முன்பாக இதுதான் நம்முடைய கடைசி ஆராதனை. Before our convention, this is our last worship. கர்த்தர் ஒரு பலத்த அபிஷேகத்தை நம்மத்தில் ஊற்ற விரும்புகிறார். God is desirous to pour an enormous anointing. இந்த அபிஷேகத்தை பெறும் பொழுது, when we receive this anointing, நடக்கும் பொழுது ஒரு வல்லமை இருக்கும். as we walk, there shall be a power. நம்முடைய பார்வையில் ஒரு வல்லமை இருக்கும். There shall be a power in our sight. நம்முடைய ஊழியத்தில் ஒரு வல்லமை இருக்கும். There shall be a power in our ministry. பாத்திரம் கழுவினால் ஒரு வல்லமை When இருக்கும். we wash our vessels, there shall be a power. நாம் பேசினால் ஒரு வல்லமை இருக்கும். When we talk, there shall be அந்த a power. அபிஷேகத்தை இப்போது பெற்றுக்கொள்வோமா? Let us receive that anointing. ஓ ராமா ஷம்துடங்கலமன்யதிரா சரபகலபனியம்துடா. 2 நிமிஷம் கர்த்தர் அந்நிய பாஷைகளை பேசும்போது கர்த்தர் ஒரு புதிய பாஷையை தர போகிறார். When we speak in unknown tongues for 2 minutes, God is going to give us a power. ஓ ரமங்கத்திடா இசதுல கத்திடங்கரா ஷபகத்துடங்கரமானியா. ஓ ரெப்திலங்கத்திடா சரபகலமங்கரா ஷபரியா கலமானியா நமதுடா. திபங்கத்துடா சபகரமங்கலமானியா நமதுடா. இயேசுவின் நாமத்தில் சாத்தானின் கோட்டைகள் தகர்க்கப்படட்டும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் சாத்தானின் கோட்டைகள் தகர்க்கப்படட்டும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் எங்கள் மத்தியில் இறங்கட்டும். ஓ ராமௌ ஷப்திடங்கரமங்கலமானியாந்துடே. தீதா ரப்தலங்கரௌ ஷபகதிடங்கரௌ ஷபகலமானியாந்துடா. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Yeswe, stotram Yeswe, stotram Yeswe, stotram Yeswe. விதியுடைய விசால தாழ்வரையில் தேவசஹஸ்ரம் பேர் சமூகமாய். விதியுடைய விசால தாழ்வரையில் தேவசஹஸ்ரம் பேர் யுத்த வீரர்களாக கைகளை தட்டுவோம். வஞ்சிதர பிரயாணம் செய்திடுவோம். விநாசகர்த்தம் தூவிடுவானாம். வஞ்சிதர பிரயாணம் செய்திடுவோம். போகுகிறோம், போகிறோம், ரட்சகனேசுவின் பிரியஜனமே. ரட்சாதூதன் கடவுமாய் உலகோடு முன்னோட்டு போகுவனாம். போகுகிறோம், போகிறோம், ரட்சகனேசுவின் பிரியஜனமே. ரட்சாதூதன் கடவுமாய் உலகோடு முன்னோட்டு போகுவனாம். அந்திம துர்க்கட சமயமிது அதர்மமூர்த்தி வரும். ஆமென், ஹல்லேலூயா. அந்திகிறிஸ்து வல்லமைகள் பெருகுகிற நாட்கள் நாமோ கர்த்தருடைய ஆவியின் பலத்தை புறப்பட்டு போவோம்.
விஜயிக்கட்டே அதே பாடிக்கொண்டே இருப்போம். இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே சாத்தானிய கோட்டைகள் தகர்ந்திடட்டே இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே சாத்தானிய கோட்டைகள் தகர்ந்திடட்டே இயேசுவின் நாமம் உயர்த்துவோம் சாத்தானிய கோட்டைகள் தகர்ந்திடட்டே இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே 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 சாத்தானிய கோட்டைகள் தகர்ந்திடட்டே Oh Rama Shabakatudan Kalatidan Kara Sarabakalamania today. Thank you Jesus. Thank you Jesus. ஒரு 2 நிமிடம் இயேசுவுடைய பெயரை உச்சரிப்போமாக. For 2 minutes let us confess the name of Jesus. இயேசுவுடைய பெயரை உச்சரிக்க நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். And we have been sanctified to profess the name of Jesus. இயேசு நாமத்தை உரைக்கும்போது பாதாளம் நடுங்கும். When the name of Jesus is professed, the hell shall tremble. இயேசு நாமத்தை உச்சரிக்கும்போது பரலோகமும் நடுங்கும். Even when we confess the name of Jesus, heaven also shall tremble. இயேசு நாமத்தை உச்சரிக்கும்போது இந்த பூமியும் நடுங்கும். When we confess the name of Jesus, the earth shall tremble. பரிசுத்தவான்களின் கூட்டத்தாரே, Oh group of the saints, இயேசுவின் நாமத்தினால் அழைக்கப்பட்டவர்களே, oh you are called in the name of Jesus. இயேசுவை விவாகம் செய்யும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, You have been anointed to marry Jesus. இயேசுவின் நாமத்தை உரைக்கவே அழைக்கப்பட்டவர்களே, You have been called only to confess the name of இயேசு Jesus. இயேசு என்று 2 நிமிடம் சொல்லிக் கொண்டே இருப்போமா? Let us say Jesus, Jesus, வேற Jesus. எதையும் சொல்ல வேண்டாம். இயேசு இயேசு இயேசு. Let us confess Jesus, Jesus. சத்தத்தை உயர்த்தி சொல்வோமா? Let us lift up our voices இங்கே like இருக்கிற Jesus. பிசாசுகள் ஆடட்டும், நடுங்கட்டும். Let all the devils here shall tremble. அந்த நாமத்தின் உச்சரிப்பினால் அவன் தலை நசுக்கப்படட்டும். When the confession of the name, let his head be bruised. இயேசு 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 Jesus 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 Jesus. Thank you Lord, thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவின் நாமம் ஜெய நாமம், இயேசுவின் நாமம் பெரிய நாமம், இயேசுவின் நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம், இயேசுவின் நாமம் இனிமையான நாமம், இயேசுவின் நாமம் எல்லா மனுஷருக்கு உகந்த நாமம், இயேசுவின் நாமம் ரட்சிப்புக்கேற்ற நாமம். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு இயேசு இயேசு. Jesus 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 Jesus. Thank you Lord, thank you Jesus, we praise you. இப்பொழுது அந்த இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே, சாத்தானிய கோட்டைகள் தகர்ந்திடட்டே, அந்த 2 வரிகளை மாத்திரம் திரும்பவும் திரும்பவும் கைகளை தட்டி பாட போகிறோம். நாம் கைகளை தட்டி பாடும்போது நாம் எல்லாரும் வீரர்களாக தட்ட வேண்டும். When we clap our hands, we should think that ourselves as soldiers. நாம் எல்லாரும் இதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். We are all anointed only for this reason. உங்களில் ஒருவன் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்ல வல்லமை உண்டு. And a person among you, he is able to run through a troop. உங்களுக்கு விரோதமாக பிசாசு எழுப்பின அந்த கோட்டை சுவர்களை தாண்டி போக உங்களில் அதிகாரம் உண்டு. And you have an authority to leap over the wall that the enemy has laid up before you. அந்த வல்லமையோடு கூட கைகளை தட்டி பாடுவோமா? Let us clap our hands with such power. இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே, சாத்தானிய கோட்டைகள் தகர்ந்திடட்டே, இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே சாத்தானிய கோட்டைகள் தகர்ந்திடட்டே 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 சாத்தானிய கோட்டைகள்
Riya kalamania today. Thank you, Lord. Thank you, Lord. Oh, Rabba Shabakatida Saturan Kalaba Rada Sankaraba Riaba Sankuram Dala Santudan Kalamania Ituraya Ziptadan Kalamania Tuda. Thank you, Jesus. We praise you. Stotram Yesu. Stotram. Oh, Ramanka Shabakara Mankalabani Anamantuda. Thank you, Jesus. We praise you. அடுத்த பாட்டை பாடுவதற்கு முன்பாக, before we sing the next song, அந்த பாட்டு நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறது. this song gives us a counsel. தேவனை போற்றி துதியுங்கள், sing and praise the Lord, ஆனால் புனித இதயமுடனே துதியுங்கள். however give him praise with a pure heart. அதனால தேவன் இந்த நேரத்தில் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தத்தினால் அலங்கரித்து அவரை துதிக்க நம்மை பலப்படுத்த வேண்டும். So God should now strengthen us so that he might adorn ourselves us with his holiness and praise him. இயேசுவின் இரத்தம் நம்முடைய எல்லா தீட்டுகளிலிருந்து நம்மை கழுவட்டும். Let the blood of Jesus cleanse us and wash us from all our defilement, எல்லா ஆடம்பர ஆசையிலிருந்து, and from all our unwanted desires, passions of this world, எல்லா பொய்யிலிருந்து, with all vanities and lies, எல்லா எதிர்க்கிற வல்லமைகளிலிருந்து, from all powers that resist us, எல்லா பெருமையிலிருந்து, from all pride, எல்லா உலக ஆசைகளிலிருந்து, from all love of this world, எல்லா கண்களின் இச்சையிலிருந்து, from all the lust of the eyes, எல்லா கெட்ட from வார்த்தைகளிலிருந்து, all bad words, எல்லா கோபத்திலிருந்து, from all anger, எல்லா எரிச்சலிலிருந்து, from all irritations. தேவன் நம்மை சுத்திகரிப்பாராக. Let God cleanse us எல்லா கசப்பிலிருந்து, from all bitterness, எல்லா சண்டையிலிருந்து, from all strife, எல்லா from பிரிவினைகளிலிருந்து, all எல்லா separations, பிடிவாதத்திலிருந்து from all adamancy. இயேசு நம்மை சுத்திகரிப்பாராக. Let Jesus cleanse us. இயேசுவின் இரத்தம் உங்களை சகல பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கட்டும். Let the blood of Jesus cleanse you from all iniquities. நாம் எல்லாருக்காகவும் நான் இப்பொழுது ஒரு சிறிய ஜெபத்தை செய்ய போகிறேன். For on behalf of all of us, I am going to say a small prayer. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் மனுஷர்கள் தான், பல பலவீனத்தோடு, பல மாம்சத்தின் பலவீனத்தோடு, தீட்டுகளோடு தான் வந்திருக்கிறோம். ஆனால் உம்முடைய இரத்தம் சகல பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கிறது என்று வேதத்தில் நாங்கள் அறிந்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். அதை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். சிலுவை மரத்தில் நீர் எங்களுக்காக சிந்தினதான அந்த இரத்தத்தினால இந்த புனிதமில்லாத இந்த சங்கத்தை நீர் சுத்திகரிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் எங்கள் மத்தியில் தெளிக்கப்படட்டும். நாங்கள் உம்மை போற்றி துதிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய நாவு உம்முடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அதில் ஒரு வல்லமை உண்டாகும்படியாக, பிசாசுகள் ஓடும்படியாக, எங்களுடைய தோல்விகள் ஜெயமாய் மாறும்படியாக, எங்களுடைய பவனியும் கன்வென்ஷனும் ஜெயமாய் மாறும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஏக சிந்தையோடு ஒரு மனதோடு உம்மை துதிக்க நீர் எங்களை சுத்திகரியும், பலப்படுத்தும், கழுவும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இப்பொழுது நாம் எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி கைகளை தட்டி இந்த புனித இதயத்தோடு கர்த்தரை துதிக்க போகிறோம். We are all going to gather ourselves together and we are going to exalt and praise God with this pure heart. ஆண்டவர் நம்மை பூமி அகிலவும், மவுண்டில் மாத்திரமல்ல, பூமி அகிலவும் சாட்சியா மாறும்படியாக அழைத்திருக்கிறார். God has called us not only to be a witness in this mount, but throughout the whole world. பூமி எங்கும் பல தேவனுடைய ஜனங்கள் புறப்பட்டு போய் இருக்கிறார்கள். And many people are already, they are gone before us throughout the whole earth. அவர்களோடு கூட நாமும் இந்த தேசத்தில் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம். We are going to join ourselves with them and we are going to share the gospel to the world. இதற்காக நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்படைப்போமாக. For this let us surrender our spirit, soul and body. என்னுடைய ஜீவனை கன்வென்ஷன் நாட்களில் கர்த்தருக்காக ஊற்ற என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்படைக்கிற என்று எத்தனை பேர் முன் வருகிறோம்? How many of us are coming forward so that I might pour out my life in the days of convention, so that I might yield my spirit, soul and body? கரங்களை உயர்த்துவோமாக. Let us lift up our hands. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் நம்முடைய ஜீவனை ஊற்றுவோமாக. Let us pour out our life in our spirit, soul and body. கர்த்தர் நம்மை ஜீவ பலிகளாக மாற்றி இருக்கிறார். God has changed us as a living sacrifice. இங்கிலீஷில் சொல்வார்கள், where there is fire there is smoke.
English they said, where there is fire, there shall be smoke. எங்கே நெருப்பு இருக்கிறதோ அங்கே புகையும் இருக்கிறது. Where there is fire, there shall be smoke. ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது எங்கே பலி இருக்கிறதோ அங்கே நெருப்பு இருக்கிறது. But in the scriptures it is said, where there is sacrifice, there shall be fire. நம்முடைய கைகளை உயர்த்தும் போது நாம் பலிகளாக மாற்றப்பட்டோம். As we lift up our hands, we have been changed as a living sacrifice. இதோ என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. Behold, O Lord, I surrender my spirit, soul and body unto எங்கே you. பலி இருக்கிறதோ அங்கே நெருப்பு இருக்கிறது. Where there is sacrifice, there shall be fire. ஆகையால் ஐந்தாம் சரணத்தை மெதுவாக நாம் பாடி பின்னாடி அதற்கு பிறகு கைகளை தட்டி முழு பாட்டை நாம் பாட போகிறோம். We are going to sing the fifth stanza slowly, and then we are going to sing the whole song after that and clapping our hands. பூமி அகிலவும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். பூமி அகிலவும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தந்து தொண்டு செய். முதல் சரணம் கைகளை தட்டி பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே புனித இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே புனித இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் வாரா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் வாரா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே இயேசுவை நாம் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். ஆமென்.
சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஹல்லேலூயா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் எங்கள் தந்து தொண்டு செய்யுவேன். ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் எங்கள் தந்து தொண்டு செய்கிறேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. உதாபகரமானதுரா. சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்த வேண்டும் நாளாகே. சோர்ந்து போக வேண்டாம் வீரரே, தைரியப்படுவோமாக. பார்க்கும் ஜெயதொனியோடே பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். ஆக்கும் ஜெயதொனியோடே பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை இயேசு என்னும் நாமம் அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டே பாடுங்கள். சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமம் என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டே இருங்கள். அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டே இருங்கள். யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். கர்த்தர் அசைவாடுகிற நேரம், வியாதிகளை மாற்றுகிற நேரம், இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கிற நேரம், பிசாசை ஜெயிக்கிற நேரம், யுத்தத்தை திருப்புகிற நேரம். சேனையின் கர்த்தரவர், பராக்கிரமசாலி அவர், சும்மாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. சேனையின் கர்த்தரவர், பராக்கிரமசாலி அவர், சும்மாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், சும்மாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், சும்மாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், சும்மாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை
போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்த வாழ்நாளின் ஆண்டவரை போற்றி பாடுவேன். சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரம கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில், இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்த வாழ்நாளில் ஆண்டவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்த வாழ்நாளில் ஆண்டவரை போற்றி பாடுவேன். சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், சுமாயிரு உனக்கா யுத்தம் செய்தவரே, சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், சுமாயிரு உனக்கா யுத்தம் செய்தவரே, எனக்காய் யுத்தம் செய்து வாழ்நாளில் ஆண்டவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்த வாழ்நாளில் ஆண்டவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்த வாழ்நாளில் ஆண்டவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்த வாழ்நாளில் ஆண்டவரை போற்றி பாடுவேன். Thank you, Lord. Thank you, Jesus. வாலிபர்களுக்கு ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. There's an anointing for the youth. பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. And people who are at the rear of the hall, there's an anointing. பின்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. Even there's an anointing of seated in the front. My child whom I love. My child whom I love. My child who says there is no one to love me, everyone has rejected me. Even a mother might forget his child, will I ever forget you? Perhaps you might be a stone that is cast out for men. But from my eternal calling, you are needed of me. I love you so much.
you yield yourself in the way that I am leading you, I shall change you. I will change you as a vessel that belongeth, that is appropriate for me. My people, my people. Do not worry about this battle that you are going to encounter. இந்த யுத்தத்தை நடத்துகிற தேவன் உன்னுடைய மத்தியிலே நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். The God who is going to perform this battle, I am moving in your midst. நான் உங்களுக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தந்து அநாதி நோக்கத்தை உங்கள் மேல் நிறைவேற்றுவேன் என்று I, the eternal God, I am going to fulfill that eternal purpose and I am going to grant victory in your midst. When I am on your side, what can man do unto you? My child, you place your burden upon me. The people who have trusted me, they'll never be ashamed. My child, I shall go before you. I will make the crooked path straight, saith the Lord. Thank you, Jesus. I am God. I am unchanging. It is I who will perform this battle. The victory shall be yours. As the captain of hosts, I shall go before you. Thus saith the Lord. According to faith, I shall be with you in all things. My child, believe on me. If you believe even today, you shall see the glory of God. Even today you shall see the glory of God, saith the Lord. கர்த்தருடைய சமூகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சேனையின் கர்த்தராக அவர் நம் மத்தியில் இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.